உளுந்தூர்பேட்டையில் தமிழ் மொழிப்போர் தியாகிகளுக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்கூண்டு திடலில் தமிழுக்காக உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் வைத்தியநாதன் தலைமை வகித்தார். சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், ஒன்றிய செயலாளர்கள் முருகன், ராஜவேல், மாநில மகளிர் அணி துணை செயலாளர் அங்கையர்கண்ணி, கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கலா சுந்தரமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நகர கழக செயலாளர் டேனியல் ராஜ் வரவேற்புரையாற்றினார். மாணவர் அணி அமைப்பாளர் அருண், குருராஜ், பார்த்திபன் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் பேச்சாளர் கம்பம் பாண்டியன், சைதை சாதிக் தமிழ் மொழியால் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு நினைவு கூறும் வகையில் பேசினார். பின்னர் அதிமுக, பாஜக உள்ளிட்ட ஆட்சி காலத்தில் மக்களை வஞ்சிக்கும் வகையில் என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை வகுத்ததை பட்டியலிட்டு பேசினார். எப்பொழுதும் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஏழை மக்களுக்காகவே இந்த ஆட்சி செயல்படுகிறது என பேசினார். எந்த வரி பணத்தை போடலாம், மக்கள்கிட்ட வரி அதிகமா போடாத எப்படி செய்யலாம், கூட இருந்து பார்த்தோம், எங்களுக்கு தெரியும். சும்மா அவன் சொல்றாங்க, நீங்களும் இன்னும் அரை நூற்றாண்டிற்கு இந்த தமிழ் மொழியிலே ஆட்சி கட்சியில் இருக்கும் என்பதை சொல்லி ஒரு அன்பு தலைவராக, இளம் தலைவராக நம்முடைய இளஞ்சூரியன் துணை முதல்வர், கழக இளைஞரணி செயலாளர் உதய மாவட்ட கழக துணை செயலாளர் அன்புக்குரிய ஒன்றிய கழக செயலாளர்கள் தம்பி கேவி முருகன் மக்கள் பிரதிநிதியையும் பேசுறாரு. 4 பேரையும் சுட்டு பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை மாநில மகளிர் அணி துணை